ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். 12ஆம் வகுப்பு இயற்பியலில் கதிர் ஒளியியல் அதாவது ரே ஆப்டிக்ஸ் பாடத்தில் போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளையும் அதற்கான பதில்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று முழு அக எதிரொளிப்பு அதாவது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் என்ற தலைப்பில் போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள் சிலவற்றையும் அதற்கான பதில்களையும் பார்க்க இருக்கிறோம். வாங்க முதல்ல ஒரு கேள்வியை பார்ப்போம். ஒரு ஒளிக்கதிர் காற்றில் x சென்டிமீட்டர் தூரம் செல்வதற்கு t1 வினாடி நேரத்தை எடுத்துக்கொள்கிறது. அதே ஒளிக்கதிர் மற்றொரு ஊடகத்தில் 10x சென்டிமீட்டர் தூரம் செல்வதற்கு t2 வினாடி நேரத்தை எடுத்துக்கொள்கிறது. ஊடகத்தின் மாறுநிலை கோணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ sin inverse t1 by 10 t2, ஆப்ஷன் பி sin inverse 10 t1 by t2, ஆப்ஷன் சி sin inverse t1 by t2, ஆப்ஷன் டி sin inverse 10 t2 by t1. இந்த கேள்வியானது நீட் 2023 கேட்டிருக்காங்க. இங்கே 2 ஊடகம் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஊடகத்தில் t1 t2 டைமில் எவ்வளோ தூரம் அது கடக்குது அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஊடகத்தின் மாறுநிலை கோணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு டிஸ்டன்ஸும் டைமும் கொடுத்ததுனால வெலாசிட்டி அதாவது திசை வேகத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த திசை வேகத்தையும் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸையும் கனெக்ட் பண்ணி ஸ்னெல்ஸ் லாவை கூட சேர்ந்து கனெக்ட் பண்ணி இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு 4 கான்செப்ட் தேவைப்படுது. முதல் கான்செப்ட் என்னென்னா முழு அக எதிரொளிப்பு. ஸோ இங்கே ஒரு செமி சர்க்குலர் கிளாஸ் லேப் எடுத்துக்கிடுறேன். இந்த கிளாஸ் லேபில் லைட்டை பாஸ் பண்ணிவிட்டு அதோட படுகோணத்தை அதிகரித்து கொண்டே வரேன். இப்போ பாருங்கள், படுகோணம் 10 20க்கு பக்கத்தில் வந்துட்டு. ஸோ இப்படி வரும்போது இந்த லைட்டோட ஒரு பகுதி ரிஃப்ளெக்ட் ஆகி வரும், மீதி பகுதி ரிஃப்ராக்ட் ஆகி போகும். ரிஃப்ராக்டட் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். எது வரைக்கும் போகும்னா ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் வரைக்கும் போகும். உதாரணமாக கிளாஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு 42 டிகிரி வரைக்கும் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 42 டிகிரி வரும்போது அந்த கிளாஸ் சர்ஃபஸ் வழியாக போகும். அதுக்கு மேலே நீங்கள் ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா அது முழுவதுமாக எதிரொலிக்கப்படும். அதாவது முழுவதுமாக ரிஃப்ளெக்ட் ஆகிரும். அங்கே ரிஃப்ராக்ஷனே இருக்காது. ஸோ எந்த இடத்துல முழுவதுமாக ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அந்த கோணத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மாறுநிலை கோணம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எந்த கோணத்தில் அது முழுவதுமாக எதிரொலிக்கப்படுகிறதோ அந்த இன்சிடெண்ட் ஆங்கிளை அதாவது அந்த படுகோணத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மாறுநிலை கோணம் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம கொஞ்சம் கூட ஒரு ஃபெட் சிமுலேஷன் மூலம் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பார்த்த அதே எக்ஸ்பெரிமெண்ட் தான். இங்கே 2 மீடியம் இருக்குது. இது ஒரு கிளாஸ் மீடியம், இது ஒரு ஏர் மீடியம். இந்த கிளாஸ் மீடியத்தில் நான் ஒரு லைட்டை பாஸ் பண்ணுறேன். இப்போது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அதாவது படுகோணம் 0ஆக இருக்குது. நான் இந்த படுகோணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா 10 டிகிரி வச்சுருக்கிறேன். 10 20 30 அப்படின்னு போய்ட்டுருக்கு. 10 டிகிரி படுகோணம் வச்சுருக்கிறேன். இப்போ என்ன நடக்குதுன்னா இதில் வரக்கூடிய லைட்டில் பெரும்பாலான லைட் ரெஃப்ராக்ட் ஆகி போகுது. அதாவது ஒளி விலகல் அடைந்து செல்கிறது. ஒரு குறிப்பிட்ட சிறிய பகுதி நமக்கு என்ன ஆகுது, ரிஃப்ளெக்ட் ஆகி வருது. இந்த ரிஃப்ளெக்ட் ஆன லைட்டை ரியலாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கு இன்டென்சிட்டி கம்மியாக இருக்கும். எவ்வளோ இன்டென்சிட்டி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 95.61% இருக்குது. அதாவது இந்த லைட்டோட பர்சன்டேஜை 100ன்னு வச்சுருந்தோன்னா 95% என்ன ஆகுது, ரிஃப்ராக்ட் ஆகுது. அது ஒளி விலகல் அடைந்து செல்கிறது. மீதி இருக்க 5% தான் என்ன இருக்கும், அதாவது 4.39 அந்த பர்சன்டேஜ் தான் ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது. இப்போ நான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த ரிஃப்ராக்டட் ஆங்கிளும் இன்க்ரீஸ் ஆகும். பாருங்க, இங்கே இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 30ஆக இருக்குது. இந்த ரிஃப்ளெக்டட் ஆங்கிளும் 30ஆக இருக்குது. ரிஃப்ராக்டட் ஆங்கிள் அது ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் இருக்குது. ஸோ இதை நான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனேன்னா ஒரு அரௌண்ட் 40 டிகிரியில் இப்போ பார்த்திங்கன்னா 40 கிட்ட 40 இப்போ 40 இல்லை 39 இருக்குது. ஸோ 39ல் வைக்கும்போது கூட என்ன ஆகுதுன்னா ஒரு 36.85% என்ன ஆகுது, ரிஃப்ராக்ட் ஆகுது. 63.15
பர்சன்டேஜ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, எதிரொலிக்கப்படுகிறது. ஸோ இப்போ கூட இங்கே முழுமையான ரிஃப்ளெக்ஷன் நடக்கலை. ஆனால் இதை நான் வந்து கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணி 42க்கு மேலே கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இங்கே இது 42க்கு மேலே கொண்டு வந்துட்டோன்னா இந்த லைன் 40 கொஞ்சம் மேலே கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த ஆங்கிளுக்கு மேலே கொண்டு வந்தோன்னா இங்கே வரக்கூடிய ரே கம்ப்ளீட்டாக என்ன ஆகுதுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது, எதிரொலிக்கப்படுகிறது. இங்கே என்ன நடக்கல, ஒளி விலகல் நடைபெறவில்லை. ஸோ இந்த நிகழ்வை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா முழு அக எதிரொலித்தல். அதாவது இந்த அகத்தில் என்ன செய்யுது, முழுவதுமாக எதிரொலிக்கப்படுகிறது. அதனால தான் அதை நம்ம முழு அக எதிரொலித்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் இங்கே பார்த்திங்கன்னா 42 டிகிரி, ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் அந்த ஆங்கிள் மாறுபடும். அந்த ஆங்கிளுக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் ஆங்கிள், அதாவது மாறுநிலை கோணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ப்ராப்ளத்துலேயும் இந்த மாறுநிலை கோணத்தை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு கான்செப்ட். இப்போ ரெண்டாவது கான்செப்ட் போவோம். ரெண்டாவது கான்செப்ட் என்னென்னா ஸ்னெல் விதி, அதாவது ஸ்னெல்ஸ் லா. ஸ்னெல்ஸ் லா என்ன சொல்லுதுன்னா, ஒரு மீடியத்தில் ஏதாவது லைட் ரே பாஸ் பண்ணும்போது அங்கே ரெஃப்ராக்ஷன் நடக்கும்போது அதை பேஸ் பண்ணி ஒரு லாயை ஸ்னெல் உருவாக்குனார். அந்த லா தான் நம்ம ஸ்னெல் விதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ரெண்டு மீடியம் எடுத்துக்கிட்டோம். ஒரு மீடியத்தோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ1, இதோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ2. μ1 greater than μ2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடுவோம். சரியா? ஏன்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம டென்சர் மீடியத்துலேருந்து ரேரர் மீடியத்துக்கு போவோம். அதனால் μ1 இஸ் greater than μ2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடுறோம். இப்போது இங்கே வந்து ஒரு லைட் ரே இன்சிடெண்ட் ஆகுது. இங்கே இன்சிடெண்ட் ஆன இந்த லைட் ரே இப்படி ஸ்ட்ரைட்டாக போகாமல் இந்த நார்மலை விட்டு விலகி போகும். இதே இது நீங்கள் ரேரர் மீடியத்துலேருந்து டென்சர் மீடியத்துக்கு போனீங்கன்னா நார்மலை நோக்கி விலகும். இந்த கேஸில் நார்மலை விட்டு விலகி போகும். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த நார்மலுக்கும் இன்சிடெண்ட் ரேக்கும் இடையில் உள்ள ஆங்கிளை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா படுகோணம், அதாவது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஐன்னு சொல்லலாம், இங்கே நான் θ1 அப்படின்னு எடுத்துக்கிடுறேன். இந்த நார்மலுக்கும் விலகல் அடைந்த கதிருக்கும் இடையில் உள்ள கோணத்தை தான் நம்ம ரிஃப்ராக்டட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த θ1, θ2, μ1, μ2 இதையெல்லாம் கனெக்ட் பண்ணி ஸ்னெல் ஒரு விதியை உருவாக்குனார். அந்த விதி தான் நம்ம ஸ்னெல் விதி. இப்போ μ1 × sin θ1, μ1ன்னு சொல்லியது இந்த ஃபஸ்ட்டு மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், sin θ1ன்னு சொல்லியது இந்த படுகோணத்தோட சைன் மதிப்பு. அப்போ படுகோணத்தின் சைன் மதிப்பை அந்த மீடியாவில் இருக்கக்கூடிய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறதும், அடுத்த மீடியாவில் உள்ள μ2வை θ2 அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷனோட சைன் மதிப்போட மல்டிப்ளை பண்ணுறதும் சமமாக இருக்கும். அதாவது μ1 sin θ1 = μ2 sin θ2 அப்படிங்கிறது தான் என்ன வரும், ஸ்னெல்ஸ் லாவாக இருக்கும். சின்ன கிளாஸில் நம்ம இதை இப்படி படிச்சிருக்க மாட்டோம். எப்படி படிச்சிருப்போம்னா, இப்போ sin θ1 / sin θ2 நான் இங்கே எழுதுகிறேன். sin θ1 / sin θ2 எழுதுனேன்னா இங்கே என்ன வரும், μ2 / μ1ன்னு வரும். μ2 / μ1. இங்கே இந்த ரே ஆஃப் லைட் வந்து ஏரில் இருந்து இன்னொரு மீடியத்துக்கு போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ நார்மலாக ஒரு லைட் ரேயை ஒரு கிளாஸ் ப்ரிசத்தில் அடிச்சிட்டோன்னா அது ஏர் மீடியத்துலேருந்து கிளாஸ் மீடியத்துக்கு போகுது. ஸோ அந்த மாதிரி கேஸில் இந்த μ1க்கு வேல்யூ வந்து என்ன இருக்கும், 1 இருக்கும். இந்த μ1ஓட வேல்யூ 1 போட்டுட்டோன்னா sin θ1 / sin θ2 = μ2ன்னு கிடைக்கும். ஸோ இதை ஜென்ரலாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இதை μ அப்படின்னு எழுதலாம். இதை தான் நீங்கள் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க. sin θ1 / sin θ2 = μ அப்படிங்கிற ஃபார்முலாவை தான் ஸ்னெல் விதியாக படிச்சிருப்பீங்க. இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கேஸ் தான். இது ஜென்ரல் கேஸ். இதில் இன்சிடெண்ட் ரே வந்து ஏர் மீடியமாக இருந்ததுன்னா இந்த கேஸை நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதை நீங்கள் படிக்கக்கூடாது. இந்த ஜென்ரல் ஃபார்மை படிச்சுட்டு அதிலேருந்து எப்படி அதை மாற்றணுமோ அதை மாற்றுறதுக்கு கற்றுக்கணும். ஸோ இதுதான் செகண்டாக உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது. தேர்டாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா திசைவேகம், ஒளி விலகல் இவற்றுக்கு இடையில் உள்ள தொடர்பு. அதாவது திசைவேகம் ஒளி விலகல் எண்ணுக்கு எதிர் விகிதத்தில் இருக்கும். இப்போது நம்ம ஒரு ஏர் மீடியத்தில் வெலாசிட்டி ஆஃப் லைட் 3 × 10⁸ m/s போகும். அதே லைட்டை ஒரு கிளாஸில் பாஸ் பண்ணால் அவ்வளோ ஸ்பீடில் போக முடியாது. அந்த ஸ்பீடு வந்து குறையுது. எந்த மீடியத்தில் போனாலும் ஸ்பீடு குறையும். ஸோ அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்போவுமே
வெலாசிட்டியும் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக தான் இருக்கும். மியூ கூடும்போது வெலாசிட்டி குறையும். ஸோ இதை ரெண்டு மீடியத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா v1 is proportional to 1 by mu1 எழுதலாம். v2 is proportional to 1 by mu2 அப்படின்னு நம்ம எழுதலாம். இதை v2 by v1 அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா இங்கே வந்து என்ன வரும், mu1 by mu2 நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். சில நேரத்தில் நம்ம வெலாசிட்டிக்கு ரேஷியோ கொடுத்துருந்தோன்னா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கு ரேஷியோவை கண்டுபிடிக்கலாம். ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கு ரேஷியோ கொடுத்துருந்தோன்னா வெலாசிட்டிக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளத்துலேயும் நமக்கு டிஸ்டன்ஸும் டைமும் கொடுத்துருக்கு, அதை வச்சு வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். அப்போ வெலாசிட்டி ஆஃப் தி ரேஷியோ தெரியும், அதை வச்சு நம்ம mu1 mu2 கண்டுபிடிக்க வேண்டி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து கடைசியாக என்ன தெரியணும்னா ஊடகத்தின் மாறுநிலை கோணம், அதாவது கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் தி மீடியம். ஸோ ஒரு ரே ஆஃப் லைட் இன்சிடெண்ட் ஆகும்போது பெரும்பாலான லைட் என்ன ஆகும், ரெஃப்ராக்ட் ஆகும், கொஞ்சம் லைட் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் ஒரு பர்டிகுலர் ஆங்கிளுக்கு மேலே போகும்போது கம்ப்ளீட்டாக மொத்த லைட்டும் என்னாகும், ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு அந்த குறிப்பிட்ட ஆங்கிளை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள், அதாவது மாறுநிலை கோணம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாறுநிலை கோணத்தில் லைட் ரே இன்சிடெண்ட் ஆகும்போது அதோட ரிஃப்ராக்டட் ரே வந்து என்ன இருக்கும்னா அந்த மீடியத்தோட சர்ஃபேஸ் வழியாக போகும். ஸோ இந்த நேரத்தில் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் என்ன இருக்கும்னா 90 டிகிரியாக இருக்கும். ஸோ இந்த கான்செப்டையும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ஏன்னா சில நேரத்தில் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ ப்ராப்ளத்துக்கு போவோம். இங்கே 2 மீடியம் இருக்குது. ஒன்று வந்து காற்று, ஒரு மீடியம் காற்று எடுத்துருக்கோம். இன்னொரு மீடியம் என்னன்னு தெரியாது, நம்ம ஊடகம்னே எடுத்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு மீடியத்தில் x சென்டிமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு t1 நேரத்தை எடுத்துக்கிடுது. அப்போ அதுக்கு வெலாசிட்டியை v1 எடுத்துக்கிடலாம். செகண்ட் மீடியத்தில் உள்ள வெலாசிட்டியை v2 எடுத்துக்கிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு மீடியத்தில் வெலாசிட்டியை நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி, காற்றில் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா என்னது, டிஸ்டன்ஸ் பை டைம் தான், அதாவது கடந்த தொலைவு பை காலம். அப்போ x பை t1 தான் v1. அப்போ v1 ஈக்குவல் டு x பை t1ன்னு வருது. இதே மாதிரி இந்த மீடியத்தில் வெலாசிட்டியை கண்டுபிடிக்கணும்னா, அதாவது ஊடகத்தில் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா v2 ஈக்குவல் டு அதோட டிஸ்டன்ஸ் வந்து 10x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 10x டிவைடட் பை அந்த டைமை t2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைமை t2ன்னு போட்டுட்டேன். ஸோ இது ரெண்டும் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம்னா v2 பை v1 கண்டுபிடிக்கலாம். அப்போ v2 பை v1 கண்டுபிடிக்கலாம். v2வை அப்படியே எழுதுகிறேன், v1 தலைகீழாக எழுதுகிறேன், தலைகீழாக எழுதி மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இங்கே இந்த எக்ஸையும் கேன்சல் பண்ணலாம். நம்ம எழுதக்கூடியது 10 t1 பை t2 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த வேல்யூ தான் என்னது, v2 பை v1. நம்ம இதுக்கு முன்னாடி படித்த கான்செப்ட்லேயே படிச்சிட்டோம். எப்படின்னா இந்த வெலாசிட்டியையும் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸையும் நம்ம தொடர்படுத்தலாம். எப்படி, v2 பை v1 ஈக்குவல் டு mu1 பை mu2 இருக்கும். ஸோ அந்த mu1 பை mu2வை ஸ்னெல் விதியை பயன்படுத்தி நம்ம கொண்டு வரலாம். இப்போ இங்கே ஒரு ரே ஆஃப் லைட் இன்சிடெண்ட் ஆச்சுன்னா அந்த கிரிட்டிக்கல் ஆங்கிளில் அந்த ரிஃப்ராக்டட் ரே சர்ஃபேஸ் வழியாக போகும். ஸோ இந்த நார்மலுக்கும் இன்சிடெண்ட் ரேக்கு இடையில் உள்ள ஆங்கிள் தான் படுகோணம். இந்த படுகோணம் கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருக்கும். ஸோ படுகோணம் கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருக்கும்போது அந்த ரிஃப்ராக்டட் ரே சர்ஃபேஸ் வழியாக போகிறதுனால நார்மலுக்கும் சர்ஃபேஸுக்கும் இடையில் உள்ள ஆங்கிள் வந்து என்னது இருக்குது, 90 டிகிரியாக இருக்குது. ஸோ இந்த ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்குது. இப்போ நம்ம இந்த ஸ்னெல் விதியை எழுதி பார்ப்போம். இந்த ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்குது. ஸ்னெல் விதி எழுதணும். ஸ்னெல் விதி எழுதுறதுக்கு நம்ம ரெண்டோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேணும். இதோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் mu1ன்னு எழுதுகிறோம், இதோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் mu2ன்னு எழுதுகிறோம். இதை வச்சுக்கிட்டு நம்ம ஸ்னெல் விதியை எழுதலாம். அப்போ ஸ்னெல் விதிப்படி இன்சிடெண்ட் ஆங்கிள் வந்து IC, இதோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் mu2. அப்போ mu2 இன்டு sin IC ஈக்குவல் டு ரெஃப்ராக்டட் ஆங்கிள் R, இங்குள்ள ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் mu1. அப்போ mu1 இன்டு sin R. ஸோ இதுதான் ஸ்னெல் விதி. அப்போ இதிலேருந்து sin Rக்கு வேல்யூ 90 டிகிரி, நம்ம இந்த ஆர்க்கு பதிலாக இங்கே 90 டிகிரி போடுவோம். sin 90யோட வேல்யூ வந்து 1 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ண என்ன வரும், mu2 sin IC ஈக்குவல் டு இந்த sin 90க்கு வேல்யூ 1 ஆனதுனால mu1 அப்படின்னு வரும்.
ஸோ sin IC ஈக்குவல் டு μ1 பை μ2 அப்படின்னு நம்ம எழுதலாம். மியூவுக்கும் விக்கும் இடையில் உள்ள ரிலேஷன்ஷிப் படித்தோம். இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதாவது v1 பை v2ன்னு எழுதுனா μ2 பை μ1ன்னு வரும். பட் இங்கே μ1 பை μ2 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அதை v2 பை v1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ sin ICக்கு வேல்யூ μ1 பை μ2ன்னு வருது. பட் அதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், v2 பை v1ன்னு எழுதலாம். ஸோ sin IC ஈக்குவல் டு இந்த v2 பை v1ஓட வேல்யூ 10t1 பை t2 இருக்குது. ஸோ ஐசியோட வேல்யூ என்ன வரும், இந்த சைன் அந்த பக்கம் போகும்போது சைன் இன்வர்ஸாக இருக்குது. சைன் இன்வர்ஸ் 10t1 பை t2 அப்படின்னு வருது. ஸோ இதில் என்ன ஆப்ஷன் சரியாக இருக்குன்னு பார்த்தா பி ஆப்ஷன் சைன் இன்வர்ஸ் 10t1 பை t2 என்பது சரியான விடையாக இருக்கிறது. ஸோ இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியதாக 4 கான்செப்டே தவிர சால்வ் பண்ணுறது அவ்வளோ பெரிய கஷ்டமெல்லாம் இல்லை. 4 கான்செப்டையும் நீங்கள் கலெக்டிவாக அங்கங்கே அப்ளை பண்ணும்போது இதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு சிமிலர் ப்ராப்ளம் பார்ப்போம். 2 ஒளிபுகும் ஊடகங்கள் இடைவெளி இல்லாமல் பிரித்து வைக்கப்பட்டுள்ளன. இதே மாதிரி 2 மீடியத்தை செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு இடைவெளி இல்லை அப்படின்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுருக்காங்க. அந்த ஊடகங்களில் ஒளியின் திசைவேகம் முறையே 1.5 × 10⁸ மீட்டர் பர் வினாடி மற்றும் 2 × 10⁸ மீட்டர் பர் வினாடி ஆகும். அந்த 2 ஊடகங்களுக்கான மாறுநிலை கோணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சைன் இன்வர்ஸ் 0.500, பி சைன் இன்வர்ஸ் 0.7500, சி tan இன்வர்ஸ் 0.500, டி tan இன்வர்ஸ் 0.750. இந்த கேள்வி நீட் 2022 கேட்டிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி உள்ள ஒரு ப்ராப்ளம் தான். ஆனால் இங்கே வெலாசிட்டியை டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து வெலாசிட்டி எப்படி கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் டைம் அந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருந்தாங்க. இங்கே வெலாசிட்டியை வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் அதே கான்செப்ட் தான். இங்கேயும் 4 கான்செப்ட் வருது. அதே கான்செப்ட் தான். நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. மொதல் கான்செப்ட் முழு அக எதிரொலிப்பு, கொஞ்சம் முன்னாடி தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். 2வது ஸ்னெல் விதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 3வது திசைவேகத்துக்கும் ஒளிவிலகல் எண்ணுக்கும் இடையில் உள்ள தொடர்பு. அதாவது என்னது v1 பை v2 ஈக்குவல் டு μ2 பை μ1 இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் தெரியணும். 4வதாக உங்களுக்கு தெரிய வேண்டியது கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் தி மீடியம், அந்த கான்செப்ட் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ சேம் கான்செப்ட் தான். நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. நம்ம ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனுக்கே போவோம். இங்கே 2 ஒளிபுகும் ஊடகங்கள் இருக்குது. இந்த 2 ஊடகத்தை எடுத்துக்கிடுறேன். ஸோ இங்கே நம்ம எதை செலக்ட் பண்ணணும்னு முக்கியம். இங்கே வந்து v1ன்னா 2 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட் எடுத்துகிறேன். v2வை 1.5 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட் எடுத்துகிறேன். ஏன்னா இதை நான் அடர்வு மிகு ஊடகமாக எடுத்துக்கிடுறேன். அடர்வு மிகு ஊடகம்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஹையாக இருக்கும், வெலாசிட்டி கம்மியாக இருக்கும். இந்த 2ல் வெலாசிட்டி கம்மியானது இந்த 1.5 × 10⁸ மீட்டர் பர் செகண்டாக தான் இருக்குது. ஸோ இதை கீழே எழுதிட்டு v1 நான் மேலே எழுதியிருக்கேன். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 ஊடகங்களுக்கு ஆனால் மாறுநிலை கோணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல v2 பை v1 கண்டுபிடிப்போம். v2 பை v1ன்னு சொல்லுறது 1.5 × 10⁸ டிவைடட் பை 2 × 10⁸ வரும். இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது என்ன வரும், 0.75 வருது. ஸோ v2 பை v1 0.75 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்கே இந்த ரே ஆஃப் லைட் இன்சிடெண்ட் ஆகி என்னாகும், அந்த கிரிட்டிக்கல் ஆங்கிளில் மாறுநிலை கோணம் வரக்கூடிய நேரத்தில் அந்த ரிஃப்ராக்டட் ரே சர்ஃபஸ் வழியாக போகும். இந்த ஆங்கிளை தான் நம்ம கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு சொல்லுவோம். இந்த r = 90 டிகிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்னெல்ஸ் விதியை அப்ளை பண்ணும்போது இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ1, இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே நம்ம ஸ்னெல் விதியை அப்ளை பண்ணும்போது μ2 × sin IC ஈக்குவல் டு μ1 × sin r அப்படின்னு எழுதலாம். அப்போ இங்கே sin rக்கு வேல்யூ 90 டிகிரி இருக்குது. இதை சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது μ2 sin IC ஈக்குவல் டு sin rக்கு பதிலாக 90 டிகிரி போடுவோம். sin 90க்கு வேல்யூ 1, அதனால் μ2 sin IC ஈக்குவல் டு μ1 அப்படின்னு நம்ம எழுதலாம். இதில் இருந்து sin IC ஈக்குவல் டு இந்த I2 அந்த பக்கம் போகும். அப்போ μ1 பை μ2 இருக்குது. ஸோ நமக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கும் வெலாசிட்டிக்கு இடையில் உள்ள தொடர்பு தெரியும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்
தேர்ஃபோர் mu1 by mu2 என்ன எழுதலாம் v2 by v1 அப்படின்னு எழுதலாம். பட் இங்கே v2 by v1 வேல்யூ வந்து என்னது 0.75ன்னு நம்ம எழுதியிருக்கோம். அப்போ sin IC ஈக்குவல் டு 0.75 அப்படின்னு நம்ம எழுதலாம். இதிலிருந்து ஐசியோட மதிப்பு sin inverse 0.750 அப்படின்னு தெரியுது. எந்த ஆப்ஷன் சரியாக இருக்குன்னு பார்த்தா பி ஆப்ஷன் sin inverse 0.750 என்பது சரியான விடையாக இருக்கிறது. நாம் இன்றைக்கி பார்த்த ரெண்டு கணக்குமே அந்த 4 கான்செப்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான். ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலர் ப்ராப்ளம் தான். ஒன்று வந்து 2022 கேட்டது, இன்னொன்று அதுக்கு நெக்ஸ்ட் இயரில் கேட்ட கொஸ்டின் தான். ஸோ இது வந்து ஆஃப் அன் ஹவர் கேட்டுட்ருக்கிறதுனால இது மாதிரியான ப்ராப்ளத்தை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மேலும் உங்களுடைய பயிற்சி புத்தகத்திலையும் டெக்ஸ்ட் புக்கிலையும் இருக்கக்கூடிய கணக்குகள் எல்லாம் செஞ்சு பாருங்கள். மேலும் சில வினாக்களோடு விரைவில் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.